கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 34வது வசனம். ரோமர் 8:34. ரோமன்ஸ் 8:34. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தார், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. இப்போ ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு 4 பதில் கொடுக்கிறார். ஏன்னா பவுல் இப்பவும் ஒரு நீதிமன்றத்தில் இருக்கிறது போல, நீதிமன்றத்தில் வாதாடுவது போல கேட்கிறார். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? நம்மளை நீ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கக்கூடியது யாரு? ரோமர் 8வது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்த்தோம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. என்ன, நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்போ நம்மளை ஆக்கினை தீர்க்கக்கூடியது யாரு? இப்போ என்ன சொல்றாரு? கிறிஸ்து தான் மரித்தாரு, அவரே எழுந்தும் இருக்கிறார், வலது பாரிசத்தில் இருக்கார், நமக்காக வேண்டுதல் செய்கிறார். கிறிஸ்துவே மரித்தார். எதுக்காக மரித்தார்? ரோமர் 4வது அதிகாரம் 25வது வசனத்தில் பார்க்கிறோம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அப்போ என்ன, அவர் நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். அப்போ என்ன, அவர் நம்மளை குற்றஞ்சாட்டது யாரும் கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து நம்முடையதுக்காக பாடுபட்டார், அவர் தான் மரித்தார், அவர் தான் உயிர் தெழுந்தார். அப்போ என்ன, அவருடைய உயிர் தெழுதல் எதை காட்டுகிறது? ஒரு வெற்றியின் அடையாளமாக, நம்முடைய வெற்றிக்கு அச்சாரமாக, நம்முடைய வெற்றிக்கு ஒரு சான்றாக இருப்பது என்ன? அவருடைய உயிர் தெழுதல். அப்போ கிறிஸ்துவனுடைய உயிர் தெழுதல் என்ன பண்ணுது? அவருடைய தியாகத்தை, அவருடைய பழியை காட்டக்கூடியதா, நம்முடைய நித்திய வாழ்க்கை எந்த அளவுக்கு நிச்சயமானது என்பதை காட்டக்கூடியதாக. அது மாத்திரமல்ல, அடுத்து என்ன சொல்றாரு? அவர்தான் தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறார். எப்படி தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறார்? 110வது சங்கீதம் 1வது வசனத்தில் பார்க்கிறோம். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும். அப்ப என்ன, தேவன் மறுபடியுமாக உயிரோடு எழுந்து அவர் எங்க இருக்கிறாரு? தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து பிதாவாகிய தேவனுடைய சகல வல்லமை பொருந்தியவராய், எல்லா அதிகாரத்தையும் எல்லா கனமும் மகிமையும் உள்ளவராய் அங்கே இருக்கக்கூடியவராய் இருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, அவர்தான் நமக்காக பரிந்து பேசக்கூடியவராய், நமக்காக ஜெபிக்கக்கூடியவராய் இருக்கிறார். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் எபிரேயர் 7வது அதிகாரத்தில் 25வது வசனம். எபிரேயர் 7:25. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். அவர் தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்காரு, ஆனால் சும்மா இல்லை, அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, தம்மிடத்துல சேருவர்களை ரட்சிக்கிறதுக்கு வல்லமையுள்ளவராயும் இருக்கக்கூடிய ஒரு தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. சரி, இந்த நாளில் அந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நமக்கு இந்த ஆக்கினை தீர்ப்பு, கண்டம்னேஷன் சொல்றோம் இல்லையா, இந்த ஆக்கினை தீர்ப்பு, நம்முடைய குற்ற உணர்வு, பயம், இதுல இருந்தெல்லாம் நம்ம விடுதலை பெற்றோம். காரணம் என்னன்னா, கிறிஸ்து நமக்காக நம்மை நீதிமானாக்கக்கூடிய ஒரு காரியத்தை பண்ணிட்டாரு. நம்மளை நீதிமான்னு சொல்ல வச்சுட்டாரு. அப்ப என்ன, நம்முடைய தைரியம், நம்மளுடைய பலம், நம்முடைய நம்பிக்கை எதுல இருக்கணும்னா, கிறிஸ்துவனுடைய ஜெயத்தில் இருக்கணும். ஏன்னா அவர் தான் என்ன பண்ணாரு? மரித்தாரு, உயிர் தெழுந்து நமக்கு ரட்சிப்பினுடைய நிச்சயத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ நமக்கு ஏதாவது ஒரு பலவீனமான நேரம் வருது, நம்ம ஒரு விசுவாசத்தில் இல்லை ஏதாவது ஒரு இதில் பலவீனமாக வர்றோன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஒரே ஒரு நிமிஷம், எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக அவர் மரித்தாரு, தன்னையே ஒப்பு கொடுத்தாரு. அது மாத்திரமல்ல, அவர் உயிரோட எழுந்தாரு. உயிரோட எழுந்தவர் சும்மா இல்லை, இப்போ தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் வலது கைங்கிறது என்ன? வல்லமையை காட்டக்கூடியது. அவர் என்ன, இப்போ நம்ம அரசியல்வாதி எல்லாமே அவர் தான் அவரோட ரைட் ஹேண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தேவனுடைய வலது கையில் உட்கார்ந்து இருக்கிறாரு.
அது மாத்திரமல்ல, சகல அதிகாரம் பொருந்திய அவர் உங்களுக்காக ஜெபிக்கிறாரு, உங்களை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். அதனால உங்களை யாராலையும் எதுவுமே செய்ய முடியாது. அப்ப எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார். அவருடைய அதிகாரம் என்ன பண்ணுது? இந்த உலகத்தில் சரி, இம்மையிலையும் சரி, மறுமையிலையும் யாராலையும் தேவன் சொன்ன அந்த ஒரு வாக்கு தத்தத்தை, தேவன் சொன்ன அந்த தீர்ப்பை யாராலையும் மாற்ற முடியாது என்கிற தைரியத்தோட வாழுவோமா? வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. என்ன ஒரு ஆனந்தம் ஆண்டவரே! எங்களுக்கு முழுக்க முழுக்க உம்மேல் நம்பிக்கை வைத்து வாழ்வதற்கு ஒரு நங்கூரமாய் இந்த வசனத்தை கொடுத்துருக்கீங்க. அதற்காய் கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.